பார்க்கறதுக்கு ரொம்ப டயர்டா இருக்கல்ல, சும்மா ஒரு 2 மணி நேரம் இங்கிட்டும், அங்கிட்டும் இந்த பீச்சுல குதிரைய கூட்டிட்டு அலைவாங்கல்ல, அந்த மாரி நம்மளையும் கூட்டிட்டு அலைஞ்சாய்ங்க. போற இடத்துல எல்லாம், "நீ இதுவரையும் நல்லா தான்டா வேலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. நீ உள்ள கால எடுத்து வச்ச, ஒண்ணும் ஆக மாட்டேங்குது. விளங்காம போச்சு. மஞ்ச கலர்ல தெரியுதுன்றாய்ங்க. வாய்ஸ் டபுள் டபுளா கேட்குதுன்றாய்ங்க. இப்போ கூட நீ பேசுறது சத்தமே வரலன்ட்டாய்ங்க." சரி, அதுக்கப்புறம் ஒரு வழியா செக் பண்றதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. என் கதை போதும். நம்ம கதைக்குள்ள போவோமா? இப்போ எலக்ஷன் வருது. கண்டிப்பா ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. ஏன்னா, யார் யாரு கூட இருக்கிறாய்ங்க, யார் யார் தலையில கூடைய கவுக்க பார்க்குறாய்ங்க, இப்படி பல பேர ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. பல பேர பத்தி பத்த வைக்க வேண்டியது நெறைய இருக்குது. அதுக்காக நம்ம இந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே நம்மள போட்டு லாக் பண்ணிறக்கூடாது. அ அப்படியே கொஞ்சம் நிமிர்ந்து பார்க்கணும். நிமிர்ந்து பார்த்தோம்னா, அந்த நார்த்ல இருக்க அந்த நார்த்தங்கியா பாய்ஸ் இருக்காங்கல்ல, அவைங்களோட நாத்தம் அப்பத்தானே வெளியில வரும். அவைங்க நல்லா சீலு போட்டு அடைச்சு வச்சிருக்காய்ங்க. வெளியில போக முடியாதபடி. விடுவோமா நம்ம? நல்லா கூட்டி போய் கடப்பாரைய கொண்டு நெம்பி, பெரிய ஓட்டைய உடனே போட்டுவிட வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா? ஏன்னா இங்க இருக்கிறவங்க, இந்தியா பூரா செழிப்பா இருக்கு. இது ஒண்ணு தான் தமிழ்நாடு மட்டும் தான் சப்புன்னு இருக்கு. அப்படின்ற மாரி இங்க நெறைய படம் காட்டுவாங்க அடுத்த 8 மாசத்துக்கு. அவங்களுக்காவது யாராச்சும் ஒரு பள்ளி ஆடு உள்ள வா. டேய் அங்கேயும் கொஞ்சம் பாருங்கப்பான்ட்டு. இப்ப என்ன பண்ண போறேன், பாசகவுடைய செப்டிக் டேங்க ஓப்பன் பண்ண போறோம். ஸ்மெல்லு கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிருவோமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார் நான் கூத்தடி கூப்பி. ஒன்றும் பெருசா நான் லிஸ்ட் எல்லாம் போட போறது இல்லை சார். வெறும் 3 மேட்ரு சாம்பிள் தான் காட்ட போறேன். இந்த 3 மேட்ரு மட்டும் தமிழ்நாட்டில் நடந்துருந்துச்சுன்னு வைங்கள, இந்நேரத்துக்கு தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமுல்படுத்தி இருப்பாங்க. அந்த அளவுக்கு குதித்திருப்பாங்கன்னு வைங்கள. அந்த 3 மேட்ரு சொல்ற, நீங்க அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கங்க. மூச்சு விடாம உட்கார்ந்து இருக்காங்க சார். அதுல விஷயம் வழக்கமா நடக்கிறது தான். குஜராத்ல இதெல்லாம் ஒரு சர்வசாதாரணமான விஷயம். பாலம் இடிஞ்சு விழுந்தது. அந்த பாலத்துக்கு பேரு கம்பீரா பாலம். கம்பீரா பாலத்துல கம்பி மட்டும்தான் நின்றுகிட்டு இருந்திருக்கு. மற்றது எல்லாம் உடஞ்சு விழுது. நடுவுல ஒரு ஈகோ வேன்ல ஒரு 9 பேர் போயிருக்காங்க. 9 பேர் போனதுல ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் தப்பிச்சிருக்கு. மீது 8 பேரு காலி. 8 பேரு காலி. குஜராத்ல பாலம் உடைகிறது பெரிய விஷயமே கிடையாது. இந்த மோர்பி பாலம் 2022ன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல அந்த பாலம் 135 பேர். அது அந்த இந்த இந்த அது பேர் ரப்பர் பெல்ட்டா அந்த பாலம். ஒரு மாதிரி ஃப்ளெக்சிபிளான பாலம்னு வைங்கல, சிமெண்ட் கிமெண்ட் எல்லாம் கிடையாது. இந்த கம்பியை போட்டு இறுக்கி கட்டி வச்சிருப்பாங்க. 135 பேர் செத்தே போயிட்டாங்க. இந்த 2021 இப்போ வரைக்கும் இடிஞ்சு விழாத நாளே இல்லைன்னு சொல்லலாம். குஜராத்ன்றதுக்கு பதிலா பாலம் இடியும் மாநிலம் அப்படின்னு ஒரு பேரே வைக்கலான்னு வைங்கள. அந்த அளவுக்கு குஜராத் ஃபோர்ஸா இருந்துச்சு. இங்க மெட்ரோல ஒரு கல்லு அங்க ஒரு உசுறு போயிடுச்சு. அந்த இது மேலேருந்து கீழே விழுந்து கீழே இருந்தவர் செத்து போயிட்டார். உண்மையில அது ஒரு உசுறுனாலும் உசுறு தான், 100 உசுறுனாலும் உசுறு தான். ஆனா இங்க அதுக்கு என்ன குதிச்சாங்க தெரியுமா? இதை இவங்கெல்லாம் இப்படியா பண்ணுவாங்க? அது தெரியாம நடந்த இது ரொம்ப ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் நடக்கு இல்லையா? ஆனா இங்க போனீங்க ஒண்ணும் இல்ல. குஜராத்ல ஓபன் பண்ணி வெறும் 42 நாள்ல ஒரு பாலம். வெறும் 42 நாள் நக்கிட்டு போயிடுச்சு. சார் இது நிறைய நடந்திருக்கு சார் குஜராத்ல. இத பத்தி எங்கேயாச்சும் எவனாச்சும் இது வரைக்கும் ஒரு வார்த்தை. குஜராத்ல இருக்கிறவங்க எல்லாம் கூவ அடிக்கிறாங்க. அங்க முதலமைச்சர் இது ரொம்ப கொடூரமான விஷயம். இந்த பாலம் இடிஞ்சு விழுந்துச்சு இல்லையா? இந்த பாலம் இடிஞ்சு விழுகிறதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க.
அந்த ரோட்ஸ் அண்ட் பில்டிங்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் சொல்லி இருக்கு. யோ லைட்டா விரியுது, எங்களுக்கு பதறுது, அதிர்றத கேட்டீங்கன்னா என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அது நம்ம அத்தனை பேரையும் தூக்கி போட்டு மிதிக்க போது, தயவு செய்து என்ன ஏதுன்னு பாருங்கன்னு 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. ஐயா ஒரு ஸ்டேட்ல ஒரு பாலம் இடியலாம், 2 பாலம் இடியலாம். எல்லா பாலமுமா இடிஞ்சுக்கிட்டே இருக்கும். அவ்வளோ தூரம் குவாலிட்டியா கட்டியிருக்காங்க. ஊழல்னா என்னன்னே தெரியாதுப்பா. ஒரு பாலம்னா என்ன ஆயிருக்கு, இங்கிட்டு இருக்கு, ஒரு எண்டுக்கு இன்னொரு எண்டுக்கு போறதுக்கு. அங்கிட்டேருந்து வர்றதுக்கு பாதை இருக்கு. இங்கிட்டேருந்து வர்றதுக்கும் பாதை இருக்கு. நடுவுல கொஞ்சம் பாலத்த காணோம். நடுவுல கொஞ்சம் பாலத்த காணுது சார். கரெக்ட்டா நடுவுல மட்டும் இடிச்சு விழுந்திருக்கு. அந்த மாரி எல்லாம் இருக்கு. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் சொல்றீங்கல்ல, இது இன்னும் சூப்பர். இங்க அண்ணா யூனிவர்சிட்டி பொண்ணுக்காக நியாயத்த கேட்டாங்களான்னு கேட்காதீங்க. ஆனா அவங்க கேட்ட நியாயம் 5 மாசத்துல கிடைச்சிருச்சு. அது நடந்திருக்க கூடாது. நடந்துருச்சு. ஏன்னா நடக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா நடந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, ஒரே வார்த்தையில சொல்ட்டாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் டிஎம்கே கவர்ன்மென்ட். அந்த கவர்ன்மென்ட்டுடைய அலட்சியத்தினால இது நடந்தது. எவ்வளவோ இப்போ ஒடிசாவ எடுத்துக்கலாம், ஹரியானாவ எடுத்துக்கலாம், அவங்க ஆள்ற மாநிலம் பூரா எடுத்துக்கலாம். அத்தனை மாநிலத்திலயும் திருவிழா மாரி கொண்டாடிட்டு இருக்காங்க கேங் ரேப்ப. எல்லா இடத்துலயும். இப்ப ஹரியானால ஒரு கேங் ரேப். அது இவங்க கொஞ்சம் வித்தியாசமா, அவங்களுக்கு டைம் இல்ல. டைம சேவ் பண்ணணும். இங்கேருந்து இன்னொரு ஊரு போறதுக்குள்ள இந்த கில்லி படத்துல சொல்லுவாங்கல்ல, ட்ரெயின்ல போற டயத்த ஏன் வேஸ்ட் பண்ணுவானேன்னு சொல்லி படிப்பேன் அப்படிம்பான் இல்ல. அந்த மாரி இந்த கேப்ப ஏன் நம்ம வந்து வெட்டியா கழிக்கணும்? அ அதுக்குள்ள ஒரு ரேப்ப பண்ணிவிடணும். அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா வீட்ட விட்டு அந்த ஒரு அம்மா கோச்சுக்கிட்டு வந்திருக்கு. அந்த அம்மாவுக்கு இது வந்து பழக்கமாவே இருந்திருக்கு. போகும், திரும்பி வரும், போகும், திரும்பி வரும். அதே மாரி போயிருக்கு. போற இடத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னுட்டு, உங்க வீட்டுக்காரரு உங்கள உடனே கூட்டிட்டு வர சொன்னாரு. அ நீங்க கிளம்பி வாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்காப்புல ஸ்டேஷன்ல. அந்த ஊருக்கு போனோம்னா, உங்க வீட்டுக்காரரு நீங்க போயிரலாம். இந்த அம்மாவும் நம்பி ஏறியிருக்கு. போயிருக்கேன். ஆனா இவங்களுக்கெல்லாம் எப்படித்தான் காலி பொட்டி கிடைக்குதுன்னு தெரியலப்பா. ஒரு ட்ரெயின்ல, கோச்ல போயிட்டப்போ காலி பொட்டியாம். அந்த காலி பொட்டியில ஸ்டார் முதல்ல பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறம் கூடவே இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து கூட்டிட்டு வந்து ஏங்கிறப்ப அங்க பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அதுதான் ஹைலைட்டு. யூஸ் அண்ட் த்ரோ கப்புன்னு நெனச்சுட்டாய்ங்க போல. தண்டவாளத்துல தூக்கி போட்டு போயிட்டாய்ங்க சார். காலு காலி. அந்த அம்மா துடிச்சிருக்கு 35 வயசு. போயிட்டாங்க. இப்ப அத 0 எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காய்ங்க. எல்லாம் ஓகே. அத பத்திலாம் எதுவும் கிடையாது. இப்படி ஒரு துணிச்சல், ஒருவேளை இந்த சம்பவம் தமிழ்நாட்டுல நடந்திருக்குன்னு வைங்க. ஓடுற ட்ரெயின்லயோ, ஓடுற பஸ்லயோ, இல்ல ஒரு லாரிலயோ நடந்துருந்துச்சுன்னா, இந்நேரத்துக்கு தமிழ்நாட்டுல குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்திருக்குமா? வந்திருக்காதா? ம். ராஜினாமா பண்ணிட்டு போற அளவுக்கு செய்வாங்களா? மாட்டாங்களா? ஆனா மத்த இடங்கள்ல எல்லாம் பார்த்தா, அவங்களலாம் பார்த்தா பொண்ணுங்களா தெரியலையா? இல்ல அதையெல்லாம் பார்த்தா கேங் ரேப்பா தெரியலையா? இல்ல அங்க இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் கற்புன்னா என்னன்னு தெரியாதா? கிடையாதா? இல்ல சார் அவங்க பேசுறாங்க. செலக்டிவ் திங்ஸ். ஆனா இத பத்தி யாரும் நேஷனல் மீடியால வந்திருக்க வேண்டிய இதெல்லாம் படத்துல வேணா நடக்கலாம். ஆனா இங்க நம்ம பாரத பூமியில பஞ்சமே இல்லாம நடந்துகிட்டு இருக்குன்னு வைங்களேன். ஐயாவுடைய கை ராசி. இதுல இன்னொன்னு சொல்றேன் கடைசி. இது இல்லாம இந்த ஸ்கேம். இப்ப டாஸ்மாக் ஸ்கேமு பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. 1000 கோடி ரூபாய் ஊழல்ன்றாங்க. அதுக்கு இடி இது எல்லாமே உள்ள பூந்து அதிகாரிகள் அத்தனை பேரையும் அரசியல்வாதிகள் ஆரம்பிச்சு அதிகாரிகள் வரைக்கும் அறுக்குறாங்க. இருக்கணும். அப்படித்தான் இருக்கணும். தப்பு எங்கேயாச்சும் நடந்துச்சு. ஆனா இவங்க அறுக்கிறதுனால ஒரு பிரயோசனமும் கிடைய மாட்டேங்குது. ஏப்பா இவ்வளவு நேரம் அறுத்துக்கிட்டு இருந்தீங்களே, அப்படி என்னத்த தான் நீங்க கண்டுபிடிச்சு ஏதாச்சும் ஆதாரம் இருக்கான்னு கேட்டா, சந்தேகப்படுறோம். கடுமையா சந்தேகப்படுறோம். இந்த சந்தேகம் ஒண்ணு பத்தாதா? இவங்கள குற்றவாளின்னு சொல்றதுக்கு அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. இங்க கவர்மெண்ட் சிஸ்டத்து மூலியமா கவர்மெண்ட்டுக்கிட்டயே ஸ்கேமு, கவர்மெண்ட் சேர்ந்து ஒரு ஸ்கேம். இந்த ஆயுஷ்மான் திட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஊர்ல இந்த கலைஞர் காப்பீடு திட்டம்,
அப்புறம் இந்த இது அம்மா காப்பீடு திட்டம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா நம்ம ஊரில் ஸ்டேட்டில். அந்த மாதிரி நேஷன் வைடுக்கு ஒரு இன்சூரன்ஸ் ஆயுஷ்மான். இந்த ஆயுஷ்மான் திட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க சார், ஒரு 6 ஆதார் கார்டு 6 ஆதார் கார்டு வச்சுக்கிட்டு 7500 பேருக்கு வந்து இவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க சார். 7500 பேருக்கு 6 ஆதார் கார்டு. ஒரு ஆதார் கார்டு வச்சு 2 டிக்கெட்டுக்கு மேலே ட்ரெயினில் இப்போலாம் புக் பண்ண முடியாது. வெறும் ட்ரெயின் டிக்கெட். இவங்க இன்சூரன்ஸு கிளைம் பண்ணியிருக்காங்க சார். அவங்க இதை கிளைம் பண்ணான் பத்தியா, எனக்கு அவனை பற்றியெல்லாம் கவலையே இல்லை. அவன் எந்தெந்த வழியில் வேணாலும் பண்ணுவான். காடு மேலே 4 நம்பர்ன்ற மாதிரி நம்மக்கிட்ட கூட வந்து நிறையா அடிச்சுட்டு போவாங்க. ஏன்னா இந்த குறுக்கு வழியில் பார்க்குறவங்க வடக்கனுக்கு நிகர் யாரும் கிடையாது. உண்மை அதுதான். எந்தெந்த வழியில் ஏமாற்ற முடியும் அப்படின்றத உட்காந்து தினம் தினம் புதுசு புதுசாக ஒரு கண்டுபிடிப்பாகவே கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கான்னு வைங்களேன். ஆனால் இவன் ஆதார் கார்டு வச்சு அப்ளை பண்ணுறப்ப அந்த ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணுவாங்க இல்லை, ஐயா இந்த மாதிரி வந்து இதுலலாம் இருக்குது. அங்கே உள்ள சிஸ்டம் டிடெக்ட் பண்ணாது சார். என்னடா ஆதார் கார்டு ஒரே மாதிரி இருக்கு, எப்படா ஒரே நேரத்தில் ஒரே ஆள் 25 ஆஸ்பத்திரியில் எப்படா படுத்து கிடப்பான்? யோசிக்க வேண்டாம் சார். இந்த கவர்மெண்ட் ஸ்கீமு, ஆக்சுவலி இது கவர்மெண்ட் ஸ்கீம்னு அவங்க சொல்றாங்க. இது கவர்மெண்ட் பண்ற ஸ்கேமு, வேற எதுவும் கிடையாது. 7500 பேர் சார். அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறப்ப அங்கெங்கே ஒரு போலியா ஒரு ஆளுகளை ரெடி பண்ணி இந்த இவருக்கு கொடுத்தேன் அவருக்கு கொடுத்தேன் போலியா. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண ஆளெல்லாம் செத்த போனன்ட்டு. உசுரோடு இருக்கவங்களுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணல. போனத்துக்கு என்னத்தை ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க சார்? கவர்மெண்ட் இதெல்லாம் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கு சார். இதில் என்ன பெரிய கொடுமைன்னா, டைம் பாஸுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் மட்டமான ஹாஸ்பிட்டல், அதெல்லாம் ஆஸ்பத்திரின்னு நம்ம வந்து சொல்லவே முடியாது இல்லையா. பல ஆஸ்பத்திரிகள் இங்கேயும் அதே மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் நாங்கள் ஹை லெவல் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணோம், இவருக்கு கிளைம் வேணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்காங்க ரேண்டமாக. அவங்களும் உடனே அப்ரூவ்டுன்னு சொல்லி அடிச்சு இங்கே கொண்டாந்துட்டாங்க சார். ஒரு பேச்சு சொல்கிற, தமிழ்நாட்டில் யாராச்சும் இந்த ஆயுஷ்மான் அந்த திட்டத்துக்கு கீழே யாராச்சும் இது வரைக்கும் கிளைம் பண்ணியிருக்கீங்களா? அவங்கள கிளைம் பண்ணுறது, ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கலைஞர் காப்பீடு திட்டம், அம்மா காப்பீடு திட்டம் இப்படியே போயிட்டா. ஆயுஷ்மான் ஆயுள் காப்பீடு திட்டம்னு ஒன்று இருக்குது அந்த அவசரத்துக்கு பண்ணுறதுக்கு. அதை என்னைக்காச்சும் யாராச்சும் இங்கேருந்து பண்ணி கிளைம் பண்ணி வாங்கியிருக்கீங்களா? எனக்கு தெரியல. வாங்கியிருந்தா உண்மையிலே நீங்கள் பெரும் அதிர்ஷ்டக்காரர்கள். இல்லை இந்த தகுதியே இல்லாத ஆஸ்பத்திரின்னு வச்சுங்க, அந்த ஆஸ்பத்திரியெல்லாம் சம்பாதிக்கிறது, சும்மா உட்காந்து சம்பாதிக்கிறதுக்கு எடுத்து கொடுத்தது சார். டெக்னாலஜி இவங்க சொல்றாங்கல்ல, டிஜிட்டலைஸ்டு இவங்க எதுக்கு அந்த டிஜிட்டலைஸ்டு பண்றாங்கன்னு இப்போ புரியுதா சார்? இந்த மாதிரி ஒரு ஸ்கேமு, டாஸ்மாக் ஸ்கேமு, என்ன ஏது ஆதாரம் ஈதாரம் ஒரு இளவும் கிடையாது. சும்மா ஈடி உள்ள போயிட்டு குச்சி எடுத்துட்டு நோண்டிட்டு இருக்காங்க. இதுல அவன் அப்ளை பண்ணது, ஒரே ஆதார் கார்டை வச்சு செஞ்சது, அதுக்கு அவங்க அப்ரூவ் பண்ணது, அமௌண்ட் அமிச்சது, செத்தவங்க பேர்ல எல்லாத்தையும் சரி கட்டுனது, இது அத்தனையும் இருக்கு. எங்கேயாச்சும் போக முடியுமா? இது வரைக்கும் எங்கே யாரு என்ன ஏது இது வரைக்கும் எங்கேயாச்சும் பண்ணி இருக்காங்களா? யோசிச்சு பாருங்க சார். இந்த வெறும் இந்த 3 சம்பவம் தான். இவங்க தான் ஊருக்குள்ள ஒழுக்கத்தை பத்தி பேசுவாங்க, ஊழலை பத்தி பேசுவாங்க, நாணயத்தை பத்தி பேசுவாங்க, மக்களுக்கு எப்படியெல்லாம் நல்லது பண்றத பத்தி இவங்க தான் இங்க வந்து நமக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேற எதுவும் இல்லை சார். சும்மா சொல்லணும்னு தோணுச்சு. தோண்டணும்னா இன்னும் நிறைய டூர் வரலான்னு வச்சுக்கோங்கள, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இதுக்கு மேல நம்மளால தாங்க முடியாது. பாடி ரொம்ப டாக்ஸிக் ஆயிடும். அதனால இதோட முடிச்சுக்குவோம். ஒருவேளை இந்த 3 அங்கே நடந்ததுனால எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்காங்க. அதை செஞ்சவங்க பாலை இடிஞ்சு விழுந்ததா இருக்கட்டும், ரேப் பண்ணவங்களா இருக்கட்டும், இல்லை அந்த ஸ்கேம் பண்ணவங்களா இருக்கட்டும். ஒருவேளை இங்க அந்த 10ல் 1 இங்க நடந்திருந்தா இந்நேரத்துக்கு இங்க இருக்கிறவங்க எப்படி பத்திரகாளி மாதிரி ஆடி இருப்பாங்க? யோசிச்சு பாருங்களேன். பாஜக காரங்களை மட்டும் சொல்றேன், வேற எதுவும் இல்லை. பரவாயில்ல, எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. நீங்களும் இப்படியே நடிங்க. நாங்களும் எதுவும் தெரியாத மாதிரியே எடுத்துட்டு போயிடுறோம். சரியா? எலெக்ஷன்ல தீவிரமா வேலை செஞ்சு பாஜக தமிழ்நாட்டு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.